இப்ப நம்ம வீடு எப்படி இருக்கணும்? செய்தான் தங்கக்கூடிய ஒரு வீடா இருக்கணுமா, அல்லது அல்லாஹ்வை அனுதினமும் நினைவு கூர்ந்து அதன் மூலமாக வானவர்கள் வருகை தந்து அதன் மூலமாக நிறைய பரக்கத்து கிடைக்கக்கூடிய, நிம்மதி அளிக்கக்கூடிய, நம்மளுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக வளரக்கூடிய, வாழக்கூடிய அப்படி நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய வீடு இருக்கணுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப நம்மள்ட்ட தான் இருக்கு. திருமறை குர்ஆன் வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போதனைகளையும் செவியேற்கும் போது அதை என்ன செய்யணுமா? சிந்திக்கணும். அஃபலா யததப்பருனல் குர்ஆன். நீங்க இந்த குர்ஆனை யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? எதையோ நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். இந்த மண்டபத்துக்கு வந்துட்டா இந்த மண்டபத்தை எப்படி கட்டினாங்கன்னு தெரியலையே, வேற எங்கேயாவது போனா இதை எப்படி செஞ்சாங்கன்னு தெரியலையே, என்னடா இதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த திருமறை குர்ஆன் வசனங்கள் சொல்லப்படும் பொழுது நீங்கள் இந்த திருமறை குர்ஆனை சிந்தித்து பாருங்கள். அஃபலா யததப்பருனல் குர்ஆன். இந்த குர்ஆனை நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். அப்ப அதை நினைவு கூர்ந்து நம்மளுடைய வீடுகள்ல அதை கவனமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நம்மளுடைய வீடு என்பது நிம்மதியான ஒன்றாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியில இஸ்லாமிய குடும்பம் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நாமும் நம்மளுடைய குடும்பத்தாரும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்ற அத்தனை செய்திகளையும் கடைபிடிக்கின்றோமா என்பதை நாம பரிசோதித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த தலைப்பு. அப்படி நம்மிடத்திலே சரி செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தால் இந்த செய்திகளை அறிந்த பின்பு அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தி. பொதுவாக இஸ்லாமிய குடும்பம் அப்படின்னா நம்ம புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணத்தை நம்ம சொல்வதாக இருந்தால், நம்மளுடைய பகுதியில நம்மளுடைய ஊர்கள்ல பணக்கார குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிதானா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க ரொம்ப ராயல் ஃபேமிலியா இருக்கிறாங்க, ரொம்ப ஒரு பெரிய பணக்கார குடும்பமா இருக்கிறாங்க. எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா, அன்றாடம் கஷ்டப்படக்கூடிய ஏழைகளை நம்ம சொல்ல மாட்டோம். மாறாக யாரு பொருளாதாரத்தில் அதிகமாக பெற்றிருக்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறானோ அவங்கள பார்த்து நம்ம சொல்லுவோம். எதற்காக இந்த உதாரணம் என்றால், ஒரு பணக்கார குடும்பம் என்று நாம அந்த குடும்பத்தை சொல்வதாக இருந்தால் எப்படி அவங்களிடத்துல காசு பணம் இருந்தாதான் நம்ம சொல்றோம். அதுபோன்று ஒருவரை அல்லது ஒரு குடும்பத்தை இஸ்லாமிய குடும்பம் என்று நாம சொல்வதாக இருந்தால் அங்கே இஸ்லாம் இருக்க வேண்டும். இது அடிப்படை. அப்ப அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியமாக நமக்கு இந்த இஸ்லாத்தை தந்திருக்கிறான். அப்ப இதுல நாமும் நம்மளுடைய குடும்பத்தாரும் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா? அப்ப இஸ்லாம்னா என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதுதான் இஸ்லாம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது சொல்லுகிறான், அதி உல்லாஹ வ அதியுர் ரசூல் லஅல்லக்கும் துர்ஹமூன். நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டால் அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். இதை நல்ல ஆழமா நம்ம கவனத்துல வச்சுக்கணும். வேற யாரையும் அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் என்ன சொல்லி இருக்கிறார்களோ, திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போதனையும் தான் இஸ்லாம். அப்படி யாரெல்லாம் அதற்கு கட்டுப்பட்டு நாம் நடக்கின்றோமோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் என்பது கிடைக்கும். நம்மளுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்ன அடிப்படையில, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அடிப்படையில வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டால் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அப்ப என்ன செய்யணும்? அப்ப நம்மளுடைய குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவலை வைத்து நாம் பார்க்க வேண்டும், பரிசோதித்து பார்க்க வேண்டும். முதல் விஷயமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றானா, அடிப்படையான செய்தி, யா அய்யுஹல்லதீன ஆமனு. நம்ம எல்லாரையும் அல்லாஹ் கூப்பிடுறான், நம்பிக்கை கொண்டோர்களே.
அப்ப நம்பிக்கை கொண்டவர்கள்லாம் யாரு? நம்பிக்கை என்றால் என்ன? ஏன்னா அந்த அடிப்படையான தகவலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் சொல்றேன். இஸ்லாமிய குடும்பமாக நாம் மாற வேண்டும் என்றால் அடிப்படையான இந்த தகவலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்பிக்கை என்றால் ஈமான் என்று நாம் அரபுல சொல்லுவோம். ஈமான் என்றால் என்ன? அல்லாஹ்வை நம்புவது, வானவர்களை நம்புவது, வேதத்தை நம்புவது, தூதர்களை நம்புவது, மறுமையை நம்புவது, நமக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் ஏற்பட்டிருக்கிறது என்று நம்புவது, விதியை நம்புவது. இப்படி இந்த விஷயங்களை நம்புவதுதான் ஈமான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல ஒரு பகுதி. அப்ப இந்த ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் அழைத்து பேசுகிறான். நம்பிக்கை கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்ட மக்களை அழைத்து பேசுகிறான். இந்த மார்க்கத்துல நீங்க முழுமையா நுழைஞ்சிருங்க. இங்கதான் நீங்க ஆழமா கவனிக்கணும். ஏங்க, நாங்கள் எல்லாம் முஸ்லீம் தானே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே, அல்லாஹ் ஏன் நம்பிக்கை கொண்ட மக்களை பார்த்து முழுமையாக நுழைந்து விடுங்கள் ஏன் சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரல. அதுக்கு அடுத்ததான் அல்லாஹ் சொல்றான், அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபான்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றக்கூடாது. ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னகும் லக்கும் அதுவுன் முபீன், அவன் பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான். மனித குலத்திற்கு மிக பகிரங்கமான எதிரி யாரு? ஷைத்தான். அப்ப என்ன செய்யணும்? இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள முழுமையா என்ன செய்யணும்? நுழைய வேண்டும். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடாது. ஏன் என்றால் அவன் பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆன்ல சொல்லி தருகிறான். அப்ப இதை அடிப்படையா வச்சுக்கங்க. அப்ப இந்த நம்ம மார்க்கத்துல முழுமையா நுழையணும்னா என்ன செய்யணும்? முதல் விஷயம், ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? அடுத்து நம்ம பார்ப்போம். முதல் விஷயமாக இந்த மார்க்கத்துல முழுமையா நுழையணும்னா நம்ம என்ன செய்யணும்? எப்ப நம்மளுடைய குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக எப்ப மாறும்? ஏன்னா ஒரு குடும்பம்னு சொன்னா அங்க மனைவி இருப்பாங்க, கணவன் இருப்பாங்க, பெற்றோர்கள் இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, இப்படி எல்லாரும் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம். அப்படி அந்த குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களும் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய வேத செய்திகளை பின்பற்றக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போதனை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? அப்படி இருந்தாலும் நம்ம மறுமையில ஜெயிக்க முடியும். அதை சொல்வதற்கு தான் இந்த தலைப்பு. அப்ப நாம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? நம்மளுடைய குடும்பத்தார் எப்படி இருக்கிறார்கள்? இப்ப இஸ்லாமிய குடும்பமாக மாற்ற வேண்டும் என்றால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சில தகவல்களை நமக்கு சொல்லி தருகிறார்கள். என்ன தகவல்? இப்ப எல்லாருக்கும் என்ன ஆசை? எங்களுடைய குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக இருக்க வேண்டும், அல்லாஹ் சொன்னது போல நாங்கள் வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அந்த மறுமை நாளில் நாங்கள் வெற்றி அடைந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திற்கு நாங்கள் போக வேண்டும். அதுதான் எல்லாருக்கும் ஆசை. அப்ப இஸ்லாமிய குடும்பமாக நாம் மாற வேண்டும் என்றால் முதல் அடிப்படை என்னன்னா, முஸ்லிம்களுடைய வீடு இருக்குல்ல, முஸ்லிம்களுடைய இல்லம் இருக்குல்ல, அது எப்படி இருக்க வேண்டும்? முதல் தகவல் நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க. இது அடிப்படையான செய்தி. அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த மார்க்கத்துக்குள்ள நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். எப்ப மார்க்கத்துல முழுமையா நுழைய முடியும்? திருமறை குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு நமக்கு தெரியணும்ல, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க நமக்கு தெரியணும்ல, அப்பதானே நம்ம உள்ள நுழைய முடியும். அல்லாஹ் என்ன சொல்றானா, இது போன்ற சபைகள்ல மார்க்க பயான் சொல்லப்படக்கூடிய இங்க நம்ம கலந்துக்குவது 60 வீதம். அதை தாண்டி இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களுடைய வீடே எப்படி இருக்கணும்னா, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பேசுகிறான், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களையும் அல்லாஹ்வுடைய ஞானத்தையும் நீங்கள் கூற வேண்டும். எங்க? உங்களுடைய வீடுகள்ல கூறப்படும் அந்த வசனங்களை, அந்த ஞானத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது குறித்து சிந்திக்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இறைவன் சொல்லக்கூடிய இந்த அடிப்படை நம்மளுடைய வீடுகள்ல திருமறை குர்ஆனை ஓதக்கூடிய அந்த பண்பு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். திருமறை குர்ஆனை படிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா?
நம்மளுடைய குடும்பத்தார் இருக்கின்றார்களா அப்படின்றதையும் பார்க்கணும். அல்லாஹ் என்ன சொல்றானா, வீடுகள்ல சொல்லக்கூடிய அந்த வசனங்கள் நீங்கள் சிந்தியுங்கள். அல்லாஹ் நீங்கள் நினைவு கூறுங்கள், யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய வேத வசனமாச்ச, அல்லாஹ் இப்படி இப்படிலாம் சொல்றானே, அல்லாஹ் தொழுவ சொல்றானே, நல்ல விஷயங்களை செய்ய சொல்றானே என்று அது குறித்து நீங்க என்ன செய்யணும், யோசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இஸ்லாமியர்களுடைய வீடு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து போற்றக்கூடிய வீடாக இருந்தால் அந்த வீட்டினுடைய நிலைமையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அதே போன்று அப்படி போற்றப்படாத ஒரு வீடு இருந்துச்சுன்னா, இப்ப நம்ம வீடு எப்படி இருக்குன்னு நீங்க முதல்ல யோசிக்கணும். நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசைனா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே வரணும். எடுத்தவன நம்ம +2 படிச்சிட முடியுமா? முடியாது தானே. எடுத்தவன என்ன செய்யணும், முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும். இப்ப வேற எல்கேஜி யூகேஜி வேற புதுசா ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப முதல் விஷயம் என்னன்னா, இஸ்லாமிய குடும்பமாக நாம் மாற வேண்டும் என்று அத்தனை பேருக்கும் ஆசை இருக்கிறது. அப்ப முதல் விஷயமாக நம்மளுடைய வீட்டுல அல்லாஹ்வுடைய வேதம் படிக்கப்படுகிறதா? அப்படி இருந்தாதான் உயிருள்ள உடலுக்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நல்லா கவனிங்க அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே. யாருடைய வீடுகள்ல அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனுடைய போதனைகள் பேசப்படுகிறதோ, நினைவு கூறப்படுகிறதோ, அந்த இல்லம்தான் உயிரோட்டம் உள்ள ஒரு மனுஷனுக்கு உயிர் இருக்குல்ல, அந்த மாதிரி உள்ள வீடு. எங்கே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து போற்றப்படவில்லையோ அந்த வீடு எப்படிப்பட்டது தெரியுமா? டெட் பாடின்ட்டாங்க. விஷயம் புரியுதா உங்களுக்கு? ஜனாசா நம்ம சொல்லுவோம்ல, உயிர் அற்ற உடல். அப்ப நம்ம என்ன கவனிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தையை சொல்றாங்கன்னா, அதான் அடிப்படை. இஸ்லாமிய வீடாக இஸ்லாமிய குடும்பமாக நாம் மாற வேண்டும் என்றால் அடிப்படை அதுதான். சகோதரிகள், தாய்மார்கள், நீங்கள் வீடுகளில் உட்கார்ந்து திருமறை குர்ஆனை படிக்கும் போது உங்களுடைய பிள்ளைங்க வருவாங்களா இல்லையா? அவங்களுக்கு நம்ம அதுல இருந்து செய்திகளை சொல்ல முடியுமா இல்லையா? அந்த அடிப்படை இல்லை என்றால், மார்க்கத்தை பேணக்கூடிய, மார்க்கத்தை படிக்கக்கூடிய அடிப்படை இல்லை என்றால் நாம் எப்படி இஸ்லாமிய குடும்பமாக மாற முடியும்? இன்றைக்கு என்னெல்லாம் இருக்கு நீங்க பாருங்க. திருமறை குர்ஆன் இருக்கான்னு கேட்டா இப்ப எல்லாருமே கை தூக்குங்க. ஆமா, எங்க வீட்டுல இருக்கு. சவுதிக்கு போகும்போது எடுத்துட்டு வந்த குர்ஆன் இருக்கு, வெளிநாட்டுல இருந்து அனுப்புன குர்ஆன் இருக்கு, அதெல்லாம் கரெக்ட் தான். அந்த குர்ஆன் தினமும் ஓதக்கூடியவர்களா நம்ம இருக்கிறோமா? உட்கார்ந்து குடும்பத்தாரோட படிக்கக்கூடியவர்களா நம்ம இருக்கிறோமா? என்ன நிகழ்வு? வேற வெவ்வேறு இடங்கள்ல நம்ம பார்த்த ஒரு நிகழ்வு என்ன தெரியுமா? சாயந்தரம் ஆயிடுச்சு அப்படின்னா 5 மணி ஆகிவிட்டது என்று சொன்னால் அத்தனை பேரும் தொலைக்காட்சி முன்னாடி அல்லவா கூடுகிறோம். நிறைய இடங்கள்ல நீங்க பாருங்க, நிறைய இடங்கள்ல தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து இரவு 11 மணி வரைக்கும் அந்த நாடக நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடியவர்களாக நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அதுக்காகத்தான் சொல்றேன். ஆனா இது நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்ப என்ன விஷயம், நம்மளுடைய வீடுகள்ல அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அது இறந்த உடலுக்கு சமம், டெட் பாடின்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலை நம்மளுடைய குடும்பத்திற்கு வந்துவிடக் கூடாது. மாறாக என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய அந்த வேத வசனங்களை நாம நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும். இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னாங்க, இங்கதான் உங்களுக்கு முக்கியமான தகவல் இருக்கு. நாம நல்ல விஷயங்களை செய்யக்கூடாது, நல்ல காரியங்களை செய்துவிடக் கூடாது, கரெக்டா தொழுது விடக்கூடாது, நோன்பு வச்சிடக்கூடாது, தான தர்மங்களை செஞ்சிடக்கூடாது, மார்க்கத்தை படிச்சிடக்கூடாதுன்னு யாரு நினைப்பா அப்படின்னா, அல்லாஹ் சொல்றான்ல, பகிரங்கமான எதிரி ஒருத்தன் இருக்கான். அவன் யாரு? ஷைத்தான். அதைத்தான் அல்லாஹ் அப்படி அறிமுகப்படுத்துறான். அவனுக்கு என்ன வேலை தெரியுமா? 24 ஹவர்ஸும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா பனி ஆதம, ஆதமுடைய மக்களை என்று நம்ம அனைவரையும் அல்லாஹ் அழைக்கிறான். அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய பெற்றோர்கள்லாம் யாரு? ஆதம் ஹவ்வா என்று சொல்லுவாங்கல்ல, அவர்கள். அவங்க சொர்க்கத்தில் என்ன செஞ்சாங்கன்னா உயர்ந்த ஒரு நிலையில இருந்தாங்க. ஆனா ஷைத்தான் என்ன செஞ்சான் தெரியுமா?
வஞ்சகமாக அவர்களை வழிகெடுத்து அல்லாஹ் என்ன செஞ்சானா, அந்த சொர்க்கத்துல எல்லா இடத்துக்கும் நீங்க போங்க, நீங்க சந்தோஷமா இருங்க, ஆனா ஒரே ஒரு மரத்தை மட்டும் நீங்க நெருங்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருந்தான். இந்த ஷைத்தான் என்ன செஞ்சா தெரியுமா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஷைத்தான் இப்படிதான் அழகாக்கி காட்டுவான், தவறுகளை தீமையை இப்படிதான் அழகாக்கி காட்டுவான். அதுக்காக சொல்றேன். என்ன செஞ்சான் தெரியுமா? அங்க அல்லாஹ் ஏன் தெரியுமா அந்த மரத்தை நெருங்க வேண்டாம்னு சொன்னா, நீங்க அந்த மரத்தை மட்டும் நெருங்கிட்டீங்கன்னு வைங்க, நீங்க இங்கேயே நிரந்தரமா இருந்துருவீங்க, நீங்க வானவர்களாக மாறி, வானவர்கள் மலக்கு, வானவர்களா நீங்க மாறிடுவீங்க என்று ஷைத்தான் என்ன செஞ்சா தெரியுமா? அவர்களுக்கு அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அங்கிருந்து கீழ்நிலையை நோக்கி அவர்களை இறங்க வைத்து விட்டான். அதுக்காக தான் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றானா, யா பனி ஆதம, ஆதமுடைய மக்களே, உங்களுடைய பெற்றோர்களை எப்படி ஷைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்தினானோ அது மாதிரி உங்களையும் அவன் ஏற்படுத்திட வேண்டாம், நீங்க ரொம்ப கவனமா இருங்க, அவனுடைய குழப்பத்துக்கு நீங்கள் ஆட்பட்டு விட வேண்டாம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லிட்டு இன்னொரு தகவலை அல்லாஹ் சொல்றான். நீங்கள் அறியாத விதத்திலே ஷைத்தானும் ஷைத்தானுடைய கூட்டத்தாரும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்க என்ன நினைச்சிட கூடாது, பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்னா என்ன அர்த்தம்? நீ எப்படி சொர்க்கத்துக்கு போயிடுவேன்னு பார்த்துருவோம், நீ ஜெயிச்சிருவியா, நீ தொழுதுருவியா, நீ நல்லமல் செஞ்சிருவீங்களா, எப்படி நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு பார்த்துருவோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு ஷைத்தான் என்ன செய்யறான்? வழிகெடுப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறான். அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கு சொல்றேன். அப்ப இந்த ஷைத்தான் வீட்டுல வராம இருப்பதற்கு நிறைய விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி தராங்க. என்னது? இப்ப முதல்ல ஷைத்தான் எப்படி உள்ள வரான்றதை தெரிஞ்சுக்கங்க, அப்புறம் விரட்டுற விஷயத்த சொல்றேன். இதெல்லாம் அடிப்படை செய்தி. எதுக்காக இந்த தகவல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய இல்லங்கள் இஸ்லாமியர்களுடைய முஸ்லிம்களுடைய இல்லமா இருந்தா தான் இதான் முதல் அடிப்படை. நம்மளுடைய குடும்பத்தார்கள் இஸ்லாமிய குடும்பமா மாறணும் அப்படின்னா அதானுங்க, அங்கதானே அடிப்படை, பேஸ் அதானே. அப்ப அங்க எப்படி இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த தகவல். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வெளியில போயிட்டு ஒரு மனிதர் உள்ள வரார், வரும்போது என்ன செய்யல? அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை. அதே மாதிரி சாப்பிடறதுக்கு உட்கார்றார், சாப்பிடும் போது என்ன செய்யல? அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை. அந்த மாதிரி நேரத்துல ஷைத்தான் அந்த கூட்டத்தாரோட என்ன பேசுறான்னா, நமக்கு தங்குறதுக்கு இடம் கிடைச்சிருச்சு, எங்க நம்ம வீட்டுல ரெண்ட் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறோம், நல்லா கவனிங்க, இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ரெண்ட் இல்லாம உள்ள உட்கார்ந்துருவான், கவனமா இருக்கணும் நம்ம. அதுக்காக சொல்றேன். அப்ப சாப்பிடும் போதும் அல்லாஹ்வை நினைவு கூறவிட்டால் ஷைத்தானும் அவனுடைய கூட்டத்தாலும் பேசிக் கொள்கிறார்கள், நாம இங்க தங்கிடலாம், நம்ம தங்குறதுக்கு இடம் இருக்கிறது, கிடைத்து விட்டது, சாப்பிடுவதற்கு உணவு கிடைத்து விட்டது என்று ஷைத்தானுடைய கூட்டத்தார் பேசிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப எப்படி நினைவு கூறுவது? வெளியில இருந்து உள்ள வரும்போது அல்லாஹ்வுடைய பேரை சொல்லணும், அதே மாதிரி உள்ள நுழையும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லலாம். இந்த மாதிரி நடைமுறை இருந்தால், அதே போல நம்ம உணவு உட்கொள்ளும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லும் பொழுது அப்ப நிலைமை எப்படி மாறுது தெரியுமா? அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, ஷைத்தான் அப்ப எப்படி பேசுவான் தெரியுமா? இங்க நாங்க தங்குறதுக்கு, நம்ம தங்குறதுக்கு இடம் இல்ல. எப்ப சரியான முறையிலே அல்லாஹ்வை நினைவு கூறும் போது, வீட்டுக்குள்ள வரும்போது நினைவு கூர்ந்து விடுகிறார், சாப்பிடும் போது என்ன செய்யறாரு? நினைவு கூர்ந்து விடுகிறார். அப்ப ஷைத்தான் என்ன சொல்றானா கூட்டத்தாருகிட்ட, நம்ம வீட்டை காலி பண்ணிடுவோம், இடத்தை நம்ம காலி பண்ணிடுவோம். என்ன காரணம்? இவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து விட்டார்கள், இங்க நமக்கு தங்குறதுக்கு இடம் இல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, நம்ம வெளியே போயிருவோம் என்று ஷைத்தான் கூறுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். இப்ப நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்களேன், நாம இஸ்லாமிய குடும்பமா இருக்கணும், இஸ்லாமிய குடும்பம் குடியிருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய வீடு எப்படி இருக்கிறது? நாம வெளியில இருந்து வரும்போது, உள்ள வரும்போது, வீட்டுக்குள்ள வரும்போது அல்லாஹ்வை நினைவு கூறுறோமா? அல்லது உள்ள இருக்கக்கூடிய அவங்களுக்கு சலாம் சொல்லி உள்ள வரமா? சலாம் சொல்லி வர வேண்டும் என்பது மார்க்கத்துடைய அது முக்கியமா வலியுறுத்தி சொல்லப்பட்டது. அதை நம்ம செய்யறோமா? உணவு உண்ணும் போது நாம பிஸ்மில்லா சொல்கின்றோமா? நீ நிறைய இடத்துல பாருங்க, என்ன இல்ல, இஸ்லாமியர்கள் தான், முஸ்லீம்கள் தான், ஆனா என்ன இல்ல,
சாப்பிடும் போது பிஸ்மில்லா இல்ல. மார்க்கம் எதை சொல்லி தருகிறதோ, எதுல பிஸ்மில்லா சொல்ல வேண்டுமோ அங்க பிஸ்மில்லா இல்ல. அதனால என்ன செய்யறான், சைத்தானும் அவனுடைய கூட்டத்தானும் உள்ள உட்கார்ந்தா நம்ம குடும்பத்துல எப்படி நிம்மதி இருக்கும், நம்ம குடும்பம் எப்படி இஸ்லாமிய குடும்பமாக மாறும். எதுக்கு இப்படி சொல்றது தெரியுமா? அவனுக்கு 24 hours டியூட்டியே வழிகெடுக்கிறதாங்க. நம்மள நல்லமல் செய்யாமல் வழிகெடுத்து வேற இடத்துக்கு கொண்டு போய் விடுவதற்கு தான் அவனுடைய முக்கியமான வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா சைத்தானை பார்த்து அல்லாஹ் பேசுறான். சைத்தான் என்ன சொல்றானா, நான் உன்னுடைய அடியார்கள், அவங்கள என்ன செய்ய மாட்டேன், வழிகெடுக்க மாட்டேன், அவர்களை தவிர்த்து மற்ற அனைவரையும் நான் வழிகெடுப்பேன் என்று சைத்தான் சொல்லும் பொழுது அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றான். என்ன பதில்? உன்னையும், யார சைத்தான சொல்றான், உன்னையும் உன்னை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்களையும் வைத்து நான் நரகத்தை நிரப்ப வேண்டும் அல்லாஹ். இப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும் நம்ம. நீ நல்லா யோசிச்சு பாருங்க. நாம செய்ய வேண்டியது என்ன? ஒரு இஸ்லாமிய குடும்பமாக இருந்தால் நாம செய்ய வேண்டியது அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி இருக்கிறார்கள், அந்த அடிப்படையில் தான் நம்ம நடக்கணும். ஆனா அதற்கு மாற்றமாக இன்னைக்கு என்னெல்லாம் இருக்கு தெரியுமா, வீணான காரியங்கள். நீங்க எடுத்து பாருங்களேன். சைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றாதீர்கள் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. ஆனா நீங்க எடுத்து பாருங்க, இன்றைக்கு நம்மளுடைய சமுதாயத்துடைய இளைஞர்கள், இளைஞர்கள், பிள்ளைகளுடைய நிலையெல்லாம் ரொம்ப கவலையா இருக்கிறது. நீங்க வீடியோ கேம்ல இருந்து எடுங்க. சின்ன பசங்க விளையாடுவாங்கல்ல, டிஷும் டிஷும்ட்டு, எங்கேயாவது பசங்க 4 பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா என்ன செய்யறது? முன்னாடிலாம் ஒரு காலகட்டத்தில் தாய்மார்கள் பிள்ளைங்களுக்கு சோறு ஊட்டும் போது என்ன செய்வாங்க, ஏதாவது முக்கியமான தகவல்லாம் சொல்லி சோறு ஊட்டுவாங்க. இன்னைக்கு எப்படி ஆயிப்போச்சு தெரியுமா நிலைமை? செல்போனை கையில கொடுத்து அழுவாம இருக்கிறதுக்கு, நீ ஏதாவது ஒண்ணு நீ வச்சு விளையாடு என்று சொல்லி சின்ன வயசுல இருந்து என்ன செய்யறது, அந்த கேம் விளையாடக்கூடிய அது இருக்கா இல்லையா? அப்புறம் வளர வளர என்ன நடக்கிறது, வாட்ஸ்அப்பை பார்க்கிறது, இன்ஸ்டாகிராம பார்க்கிறது, பேஸ்புக்கை பார்க்கிறது. நீங்க அதே மாதிரி நம்ம சகோதரிகள் அவங்களை எடுத்து பாருங்க, சின்ன பிள்ளைங்க. சில இடங்கள்ல தாய்மார்கள் என்ன செய்யறாங்கன்னா தங்களுடைய சின்ன பிள்ளைகளையும் வைத்துக்கொண்டே நிகழ்ச்சியை பார்க்கிறாங்களா இல்லையா டிவியில. அவங்களுக்கு என்ன பழக்கி கொடுக்கிறோம் நம்ம? குர்ஆனை கையில் எடுக்கிறோம்னு சொல்லி கொடுத்தோமா? அதை வச்சு ஓதணும்னு சொல்லி கொடுத்தோமா? நாம உட்கார்ந்து பார்க்கும்போது அவங்களும் என்ன செய்யறாங்க, இதே டிவி, சீரியல், பாடல், சினிமா, இதுல ஏதாவது நல்ல கருத்து இருக்காங்க? ஏதாவது நல்ல கருத்து இருக்கா? ரொம்ப அபாயகரமான செய்திகளை இவன் சொல்லி தந்து கொண்டு இருக்கிறான். எப்படி பெற்றோர்களுக்கு தெரியாம அவர்களை எப்படி ஏமாத்துவது, அவர்களுக்கு தெரியாம எப்படி அந்த தவறான விஷயங்களை எப்படி செய்வது, அடுத்தவங்களோட எப்படி போன் பேசுவது, யாரு பெற்றவங்களுக்கு தெரியாம எப்படி செய்யறதுன்னு கத்து கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா காலேஜில் படிக்கக்கூடியவங்க அந்த மாதிரி நபர்கள் தான் இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கத்துத்தரக்கூடிய நிகழ்வு இன்றைக்கு நம்ம வீட்டு தொலைக்காட்சியில் அந்த சைத்தானை தான் நம்ம நடு வீட்டில் வச்சிருக்கிறோம். அப்ப நாம கவனிக்கணும். அப்படி கிடையாது. சைத்தானை உள்ளுக்குள்ள வச்சா நம்ம வீட்டில் எப்படி நிம்மதி இருக்கும்? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, சைத்தானை விரட்டடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய வீடுகளை சவக்குழியாக நீங்கள் மாற்றி விடாதீர்கள். சவக்குழினா புரியுதா? கபர், கபராக நீங்க மாற்றி விடாதீர்கள். ஏன் இப்படி சொல்றாங்க? அந்த வீட்டுல ஓதுதல் இருக்க வேண்டும், அந்த வீட்டுல தொழுகை இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆண்களுக்கு பள்ளி வாசல்ல ஜமாத்தோட தொழுவது கடமை. இருந்தாலும் என்ன செய்யறாங்க தெரியுமா? சுன்னத்தான தொழுகை நீங்கள் வீட்டில் தொழுவுங்கள். எதுக்கு தெரியுமா? வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதே மாதிரி பிள்ளைகள் அனைவரும் தொழுகை எடுக்க வேண்டும், இவர்களை பார்த்து அவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தாங்களே. அப்ப இதையெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். குறிப்பா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எந்த வீட்டிலே திருமறை குர்ஆன் ஓதப்படுகிறதோ, குறிப்பாக அல் பக்ராவுடைய அத்தியாயம் ஓதப்படுகிறதோ, அந்த வீட்டில இருந்து சைத்தான் விரண்டு ஓடுகிறான். நம்ம என்னைக்காவது செய்யறோமா? செய்யணும். அதுக்கு சொல்றேன். இத்தனை நாள் நம்ம செய்யல அப்படின்னா, உண்மையிலேயே நம்ம குடும்பம் இஸ்லாமிய குடும்பம் மாறணும் நம்ம விரும்பணும் அப்படின்னா இதை முதல்ல செய்யணும். என்ன காரணம்? சைத்தான் உள்ளுக்குள்ள வந்துட்டான்னு வைங்க, நிறைய தடங்களை ஏற்படுத்துவான். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். என்ன விஷயம்? ஃபஜர் தொழுகை இருக்குல்ல, அது குறிப்பிட்ட நேரத்தில் அல்லாஹ் தொழுகை பத்தி சொல்லும் பொழுது குறிப்பிட்ட நேரத்தில் தொழுவணும்னு சொல்றோம். அப்ப அந்த அடிப்படையில் நீங்க ஃபஜர் தொழுகை எடுத்து பாருங்களேன். கரெக்டா அந்த நேரத்தில் அதிகாலையில் எழுந்து அந்த நேரம் முடியறதுக்குள்ள ஃபஜர் தொழுகக்கூடியவங்க எத்தனை பேர் நீங்க யோசிச்சு பாருங்க.
அதே போல வீட்டுல பிள்ளைகள் இருப்பார்கள், கணவன் இருப்பார். இவங்க கரெக்டா எழுந்து பள்ளிவாசலுக்கு அல்லாஹ்வை தொழுவ போகிறாங்களான்னு யோசிச்சு பாருங்க. என்ன காரணம் தெரியுமா? ஷைத்தான் என்ன செய்யறானா, ஒவ்வொரு நாளும் இரவில் அந்த தூங்குற மனுஷன் பக்கத்துல வந்து உட்கார்ந்து 3 முடிச்சுகளை போடுகிறான். போட்டு என்ன சொல்றானா, இரவு இன்னும் இருக்கு நீ தூங்கு, இரவு இன்னும் இருக்கு நீ தூங்கு என்று அவன் சொல்லுகிறான். அப்ப இது மாதிரிலாம் சேட்டை வந்து ஷைத்தான் இருந்தால் அந்த வீட்டுல அந்த இடங்கள்ல இது மாதிரி நடைபெறுகிறது. அப்ப இதுல இருந்து நம்ம தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் மார்க்கம் சொல்லக்கூடிய வழி என்ன? நாம திருமறை குர்ஆனை பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு சகோதரிகள் தாய்மார்கள் திருமறை குர்ஆன் ஓத தெரிந்தவர்களாக இருப்பாங்க. ஆனா என்ன இல்ல, தினமும் எடுத்து ஓதுறது இல்லை, படிக்கிறது இல்லை, அதுக்காக நேரம் ஒதுக்குவது இல்லை. அதற்கு பதிலாக வீணான விஷயங்களை, நிகழ்ச்சிகளை, தொலைக்காட்சியின் வாயிலாக நாடகங்களை, சினிமாக்களை, தேவையில்லாத அந்த பாட்டுக்களை வீட்டுல இருந்துச்சுன்னா எப்படி இஸ்லாமிய குடும்பமாக மாறும் என்று கேட்கிறேன். மாறுமா? நம்மளுடைய பிள்ளையெல்லாம் நம்ம விரும்புறோமே, அவர் 5 நேரம் கரெக்டா தொழுவ போகணும், என் புள்ள குர்ஆனை மனப்பாடம் பண்ணணும், நல்ல ஆசைதான். என் புள்ள கிராத் அப்படி ராகமா ஓதணும், ரைட்டு தான். நம்ம அதுக்கு வழிவகுத்தோமா? பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம அதுக்கு வந்து முயற்சி எடுத்தோமா? நம்ம உட்கார்ந்து டான்ஸையும் பாட்டையும் பிள்ளைக்கு போட்டு காட்டிட்டு, சீரியலையும் காட்டிட்டு, சினிமாவையும் காட்டிட்டு, அதுக்கப்புறம் என் புள்ள ஓதணும் தொழுவுன்னா எப்படி முடியும்? நாம தானங்க முன்மாதிரி அவங்களுக்கு. அப்ப இதுல நம்ம என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். அடுத்து என்னன்னா, இந்த ஷைத்தானுக்கு மிகவும் பிடிச்ச வேலை என்ன தெரியுமா? நிறைய இடங்கள்ல குடும்ப பிரச்சனைகள் இருக்கும். கணவன் சொல்லுவாரு, மனைவி கேட்க மாட்டாங்க, மனைவி சொல்லுவாங்க, கணவன் கேட்க மாட்டாரு, பிள்ளைங்க சொல்லுவாங்க, பெற்றோர்கள் கேட்க மாட்டாங்க, பெற்றோர்கள் சொல்லுவாங்க, பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கும் பாருங்க. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த ஷைத்தானுடைய சேட்டை இருக்கு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஷைத்தான் என்ன செய்யறானா, கடல் நீர் மீது தன்னுடைய சிம்மாசனத்தை அமைத்து அவனுடைய பட்டாளம் இருக்கிறாங்களே, பட்டாளனா அவனுடைய குரூப் எல்லாரையும் அனுப்பி வைக்கிறானா உலகத்துக்கு. எதுக்கு? நல்ல விஷயங்களை செய்யறதுக்கா? எல்லாரையும் வழி கெடுக்கிறதுக்கு. போய் என்ன செய்யறது? அங்க பாவமான காரியங்களை, தீமையான காரியங்களை செய்யக்கூடியவர்களா ஆக்கி விட்டு எல்லாம் திரும்பி வந்து என்ன செய்வாங்களாம், இவர்கிட்ட இப்லீஸ்ட வந்து, நான் இன்னைக்கு என்ன செஞ்சேன் தெரியுமா, இன்ன மனிதருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து நான் ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷைத்தான் சொல்ல, அடுத்து என்ன நடக்கும்? இன்னொரு ஷைத்தான் வருவான், வந்து இப்லீஸ்ட சொல்லுவான், நான் வந்து என்ன செஞ்சேன் தெரியுமா, ஒரு மனிதருக்கும் அவருடைய மனைவிக்கும் நான் பிரச்சனையை ஏற்படுத்தி அவர்களை பிரித்து விட்டேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுல நம்ம கவனமா இல்லைன்னா நிறைய பேர் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. நான் சொன்னா அவரு கேட்க மாட்டாரு, அவர் சொன்னா நான் கேட்க மாட்டாரு, ஒரே பிரச்சனையா இருக்குங்க அப்படிலாம் சில நேரத்தில் நம்ம சொல்றோம்ல. ஷைத்தானுடைய வேலை அது பாருங்க. உடனே என்ன செய்யறான ஷைத்தான், அந்த இப்லீஸ் அந்த மாதிரி சொன்ன ஷைத்தானை அழைத்து, சபாஸ் நீ தான் கரெக்டான வேலையை செஞ்ச என்று அவனை தட்டி கொடுக்கும் விதமாக அவனை பாராட்டுவான் என்று ஷைத்தானுடைய அந்த கெட்ட எண்ணத்தை, செயல்பாட்டை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு சொல்லி தராங்க. அப்ப இதுல நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும். ஒரு பக்கம் மார்க்கத்தை பேண விட மாட்டோம், தொழுக முடியல, குர்ஆனை எடுத்து ஓத முடியல, நல்ல காரியங்கள் செய்ய முடியல. இன்னொரு பக்கம் பார்த்தா இங்கே குடும்ப பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றும் அங்கே நிகழ்கிறது. அப்ப இது எல்லாத்தையும் உள்ளடக்கி நீங்க பாருங்க. இப்ப நம்ம வீடு எப்படி இருக்கணும்? ஷைத்தான் வந்து போகின்ற, ஷைத்தான் தங்கக்கூடிய ஒரு வீடா இருக்கணுமா, அல்லது அல்லாஹ்வை அனுதினமும் நினைவு கூர்ந்து அதன் மூலமாக வானவர்கள் வருகை தந்து அதன் மூலமாக நிறைய பரக்கத்து கிடைக்கக்கூடிய, நிம்மதி அளிக்கக்கூடிய, நம்மளுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக வளரக்கூடிய, வாழக்கூடிய அப்படி நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய வீடு இருக்கணுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப நம்மள்ட்ட தான் இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வந்திருக்கீங்க. அதாவது திருமறை குர்ஆன் வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போதனைகளையும் செவி ஏற்கும் போது அதை என்ன செய்யணுமா? சிந்திக்கணுமா. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அஃபலா யததப்பருனல் குர்ஆன், நீங்க இந்த குர்ஆனை யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? எதையோ நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். இந்த மண்டபத்துக்கு வந்துட்டா இந்த மண்டபத்தை எப்படி கட்டினாங்கன்னு தெரியலையே, வேற எங்கேயாவது போனா இதை எப்படி செஞ்சாங்கன்னு தெரியலையே, வேற எங்கேயாவது போனா ஒரு வியப்பா நம்ம பார்க்கிறோம், என்னடா இதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னு தெரியலையேன்ட்டு. ஆனா திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான்,
இந்த திருமறை குர்ஆன் வசனங்கள் சொல்லப்படும் பொழுது நீங்கள் இந்த திருமறை குர்ஆனை சிந்தித்து பாருங்கள். அஃபலாயத்த தபருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். அப்ப அதை நினைவு கூர்ந்து நம்ம படிக்கக்கூடியவர்களாக, நம்மளுடைய வீடுகள்ல அதை கவனமாக ஓதக்கூடியவர்களாக அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நம்மளுடைய வீடு என்பது நிம்மதியான ஒன்றாக இருக்கும். இதுல இன்னொரு சில தகவல், இந்த கணவன் மனைவி இந்த பிரச்சனை இருக்குல்ல, இதை சரியான முறையில புரியணும் அப்படின்னா ஒரு பக்கம் சைத்தானுடைய தூண்டுதல், இன்னொரு பக்கம் நம்மள்ட்ட நிறைய புரிதல் இல்லாம இருக்குங்க. மார்க்கம் சொல்லக்கூடிய ஒன்று புரிதல் இல்லாம இருக்கு. என்ன புரியணும் நம்ம? அல்லாஹ் என்ன செய்யறானா, கணவனா இருக்கக்கூடிய ஆண் இருக்காங்கல்ல, அவருக்கு சில கடமைகள் பொறுப்புகள், மனைவியாக இருக்கக்கூடிய அந்த பெண் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு சில கடமைகள் பொறுப்புகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரித்து தருகிறான். இதை சரியான முறையில் நாம் புரிந்து கொண்டால், அதை நாம் பொருத்தி கொண்டால் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அந்த சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒன்றை நாம் முயற்சிக்கலாம். பொதுவாகவே இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க பொறுமையா இருங்க, பொறுமையாளர்களுடன் இன்னல்லாஹ் மஅஸ்ஸாபிரீன், பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்கல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஒரு வீரன் என்றால் யாரு தெரியுமா? எதிரிகளை அடித்து வீழ்த்துபவன் வீரன் அல்ல, கோபம் வரும்போது தன்னை கட்டுப்படுத்துகிறார் பாருங்க, அவர்தான் வீரன் என்று பொதுவான பல்வேறு அறிவுரைகள் இருக்கிறது. குறிப்பாக கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்களை இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஆண் இருக்காருல்ல, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், சிலரை விட சிலரை இறைவன் சிறப்பித்ததாலும் ஆண் என்ன செய்யறாரு, தன்னுடைய பொருளாதாரத்தை குடும்பத்திற்கு செலவிடுவதாலும் அவர் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவராக இருப்பார். இந்த பாயிண்ட நம்ம உள்வாங்கணும். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஆணாக இருந்தால் கணவனாக இருக்கக்கூடியவர் என்ன செய்வார், அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவராக இருக்கிறார். என்ன காரணம்? அவர் பொருளாதாரத்தை செலவிடுவதனால அல்லாஹ் இந்த சிறப்பை அவர்களுக்கு தந்திருக்கிறான். அடுத்து என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, பெண்ணுக்குரிய அந்த பொறுப்பை சொல்லும் பொழுது, கணவனுடைய குடும்பத்தாருடைய அந்த வீட்டிற்கு அந்த பெண் தான் என்ன, அவங்க தான் பொறுப்பாளி. ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை குறித்து அல்லாஹ் என்ன செய்வான், விசாரணை செய்வான். அந்த இடத்துல நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு கணவனுடைய வீட்டிற்கு அதில் உள்ளவர்களுக்கு அந்த பெண் தான் பொறுப்பாளி. பெண்ணா யாரு? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மா, மனைவி. அப்ப அவங்க என்ன செய்யணும், அந்த வீட்டில் உள்ளவர்களை சரியான முறையில் பராமரிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இது அடிப்படை. இந்த அடிப்படையை ஆழமாக நம்ம புரிந்து கொண்டால் நிறைய சிக்கல்ல இருந்து நம்ம நீங்கி விடலாம். இது புரியாதனால தான் என்ன நடக்குது தெரியுமா, நிறைய இடங்கள்ல இந்த நீயா நானா ஃபைட்லாம் வருது பாருங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. உங்களுக்கு சீரியல்லாம் நிறைய அதை பழக்கி விட்டான். சீரியல்லாம் என்ன செஞ்சானா, நல்ல விஷயங்களை சொல்லல, ஆனா என்ன அவன் உலகத்துக்கு சொல்லி கொடுத்துட்டானா, மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டானா, நீ கட்டுப்படாத, பெரியவங்களுக்கு நீ மதிக்காத, நீ கணவன் சொல்றாரு நீ கட்டுப்படாத என்றெல்லாம் தவறான தப்பும் தவறுமான கருத்துக்களை இந்த உலகத்தில் என்ன செஞ்சுட்டான், பதிவு பண்ணிட்டான். அப்ப அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஏன், நம்ம இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்கணும் அப்படின்னா குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது அதுதானே பின்பற்றணும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றானா, ஆணுக்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது. ஏன்னா அவர் பொருளாதாரத்தை செலவிடுகிறார். அதுல நீங்க நல்லா இன்னும் பாத்தீங்க அப்படின்னா, இன்னும் நிறைய செய்திகள்ல ஒரு நபி தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என் மனைவிக்கு நான் என்ன செய்ய வேண்டும், என் மீது என்ன கடமை அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்க உண்ணும் போது அவங்களுக்கு உண்ண கொடுங்க, நீங்க ஆடை அணியிறீங்களா அவங்களுக்கும் ஆடை எடுத்து கொடுங்க, அது இல்லாம அவங்களை திட்டாதீங்க, அவங்கள பேசாதீங்க, அவங்களை வெறுக்காதீங்க, உங்களுடைய வீடு இல்லாம வெளியில வச்சு என்ன செய்யாதீங்க, அவர்களை கண்டிக்காதீர்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தோழருக்கு சொன்னாங்க. இதுல என்னன்னு புரியுதா உங்களுக்கு? நீங்க உண்ணும் போது உணவு கொடுங்க, உடுத்தும் போது உடை கொடுங்கன்னா என்ன அர்த்தம், அந்த குடும்பத்திற்கு அந்த மனைவிக்கு அவர் தான் உழைக்க வேண்டும். இந்த அடிப்படையை அந்த ஆணும் உணரணும், பெண்ணும் உணரணும். நிறைய இடங்கள் என்ன நடக்குது தெரியுமா, நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஆண்கள் நல்ல தண்ணியை போட்டுட்டு பாக்க போட்டுக்கிட்டு கெட்ட கெட்ட பழக்கங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு உடம்ப வீணாக்கிக்கிட்டு நிறைய இடங்கள்ல நடக்குது. எல்லாம் காப்பாற்றணும், ரொம்ப கவலையா இருக்கிறது. அதெல்லாம் மாத்தணும் இன்ஷா அல்லாஹ். என்ன நிகழ்வு, ஆம்பளை வேலைக்கு போறதில்ல, என்ன நடக்கும், இப்படி ஒண்ணு. சில இடங்கள்ல என்ன நடக்குது தெரியுமா, நீங்க போனா 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்,
நானும் போனா 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெண்களும் களத்துல இறங்கி கொஞ்ச நாள்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க பிரச்சனை வந்து இந்த சந்தேகம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, ரொம்ப டேஞ்சரான ஒண்ணுங்க. அப்ப அந்த மாதிரி நிகழ்வு வந்துச்சு அப்படின்னா அதுல வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அப்ப நாம என்ன செய்யணும், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒழுக்கத்தை சொல்லித்தரக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. அப்ப இதுலலாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரு இஸ்லாமிய குடும்பமாக நாம் இருக்க வேண்டும் என்றால் அங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த இல்லங்கள்ல அல்லாஹ்வுடைய வேதங்கள் என்ன செய்யணும், ஓதப்பட வேண்டும், நினைவு கூறப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய வசனங்கள் பேசப்பட வேண்டும். இந்த தேவையில்லாத விஷயம் இருக்கு பாருங்க, இந்த டிவில இருந்து சீரியல்ல இருந்து சினிமால இருந்து அதை எல்லாத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணணும். இறுதி அந்த பிள்ளைங்க விஷயமா மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது இன்றைக்கு ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குங்க. பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் தான் பொறுப்பு. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இன்னைக்கு பிள்ளைங்கள் வந்து இருக்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்த அருள் கூடாது. அவங்களை நம்ம வளர்க்கணும் அப்படின்னா இஸ்லாமிய குடும்பத்துடைய மிக முக்கியமான ஒரு பங்கு. ஏன்னா அவங்க தான் வளரக்கூடிய சமுதாயம். அவங்களை நீங்க எப்படி உருவாக்குறீங்களோ அப்படிதான் வளர்ந்து நிற்பாங்க. இன்னைக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இஸ்லாமிய அடிப்படையில் அந்த பிள்ளைகள் வந்து வளர்க்கப்படுகிறார்களா, அவங்களுக்கு முறையாக எல்லாமே வந்து சொல்லி கொடுக்கிறோமா, மார்க்கம் சார்ந்து அவங்கள அழகான முறையில படிப்பதற்கு மதரசாவுக்கு அனுப்புறாங்களா? நீங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தகவலை பார்த்தீங்க அப்படின்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சிறு வயதுல இருக்கும்போது என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்கு? மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு. ஏன்? அந்த அடிப்படையை புரிந்து கொண்டால்தான் அவங்களால என்ன செய்ய முடியும், அவங்க வளர வளர நல்ல விதமாக அவர்கள் வாழ முடியும், இன்மையிலே நிறைய நன்மை செய்ய முடியும், மறுமையிலே வெற்றி அடைய முடியும். அப்ப நாம இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் என்ன செய்யணும், நம்மளுடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன, மார்க்கத்தை சொல்லி தருவதற்கு அதற்குரிய முயற்சிகளை நாம் எடுக்கிறோமா? வீட்டிலையும் நீங்க என்ன செய்யணும், சொல்லித்தர வேண்டும். அது போன்று நடக்கக்கூடிய மதர்சாக்களிலும் பிள்ளைகளை அனுப்பி வைத்து அவர்கள் மார்க்கம் கற்கக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும். இறுதியாக அல்லாஹ் சொல்வது போன்று அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியமாக இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். அங்கேயும் இங்கேயும் ஓரஞ்சாரமா இல்லாம அல்லாஹ் என்ன சொல்றானா, உதுகுலு பிசில்மி காஃபான்றான், முழுமையா இந்த மார்க்கத்தில் நுழைஞ்சிருங்க. அப்ப இந்த கிடைச்ச பாக்கியத்தை நம்ம வீணாக்கிற கூடாதுங்க. இந்த உலக விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து பார்த்து அதுல மயங்கி இறைவன் கொடுத்திருக்கிற அந்த பாக்கியத்தில இருந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பின்வாங்கிட கூடாது. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா, நம்பிக்கை கொண்ட மக்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, அங்கதான் வந்து அங்க எரிபொருள் இருந்து தெரியுமா, மனிதர்களும் கற்களும் தான் அங்க உள்ள எரிபொருள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அந்த ஒரு நிலை நமக்கு வந்துவிடக் கூடாது. நம்மளுடைய குடும்பத்துடைய மிக முக்கியமான ஒரு இலக்கு அந்த நரகத்திற்கு நம் குடும்பத்தில் உள்ள யாரும் சென்று விடக்கூடாது. அப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டுமோ, மார்க்கத்தை பேணக்கூடியவர்களாக, அதை படிக்கக்கூடியவர்களாக, பிள்ளைகளை நல்ல விதமாக வளர்க்கக்கூடியவர்களாக, செய்தானை நம்மளுடைய வீட்டில் இருந்து அடித்து துரத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பை இறைவன் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.